ஒவ்வொருத்தருடைய விதி எப்படி உருவாகுதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட்டு எண்ணங்கள் தான். அதுக்கப்புறம் பேச்சு செயலாக, அதுக்கப்புறம் உணர்வுகளாக, அதுக்கப்புறம் பழக்கங்களாக, அதுக்கப்புறம் குணாதிசயம், அப்புறம் பர்சனாலிட்டி அதான் ஆளுமை திறமை, கடைசியில டெஸ்டினி விதியாக மாறுது. அப்போ எண்ணங்கள்லேருந்து ஒரு விதியா மாறுக்காக இத்தனையும் தாண்டி வருது. அப்போ நம்ம எண்ணங்களே மாற்றிக்கொண்டா நம்ம விதி நன்றாக இருக்கும். எண்ணங்கள தான் நமக்கு சாய்ஸ் இருக்குது. இப்போ ஒரு செடி விதை போட்டிருக்கு. விதைன்னா முள்ளு விதை, நல்ல விதை இருக்குதுன்னா சாய்ஸ் இருக்குது. அப்போ நல்ல விதை போட்டா அதோட பலன், முள்ளு விதை போட்டா அதோட பலன். அது மாரி நமக்கு எண்ணங்கள சாய்ஸ் இருக்குது. அப்போ அங்கேயே நான் கரெக்ட் பண்ணிட்டா, அங்க நல்ல எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் வந்துக்கும். அப்போ சுகம், சாந்தி இருக்குது. அதே மாத்தி செஞ்ச முள்ளு விதை மாரி நெகட்டிவ் வீணானது அப்படியே தான் செலக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சா, செய்ய ஆரம்பிச்சேன்னா, அதோட தொடர்பு துக்கம், அசாந்தியாக, விதியாக மாறிவிடும். அதனால நம்மளோட விதி நம்ம தான் உருவாக்குறோம். நம்ம எண்ணத்தில கவனம் செலுத்தா போதுமானது. நன்றி.